இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே அன்பானவர்களே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி இவ்விதமாக இந்த ஆராதனைக்கு வரவேற்கின்றோம். விதமாக அன்பானவர்களே நற்கருணையின் ஆராதனையாக இந்த நாளிலே அப்படியாக காணப்படுகின்றது. தேவன் தாமே நம்மோடு விசேஷ வழியிலே இந்த காலை வேளையிலே தேவன் இடைபெறுவாராக. நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவன் உங்களை ஆசிர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவாராக. வாருங்கள், நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையிலே தேவனை நாம் ஜெபத்துடன் நாம் தொடங்குவோம். Let's look to God in prayer. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த நாளுக்காக மீண்டும் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை உயர்த்தி மகிழ்கின்றோம். ராஜா, மீண்டும் எங்களுக்கு ஒரு வாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறீர் அப்பா. பல சூழ்நிலைகள் ஆண்டவரே சவால்களை நாங்கள் கடந்து வந்தாலும் நீர் எப்பொழுதும் எங்களோடு தங்கியிருந்து எங்களை காத்து நடத்தி வருகிற தேவ ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கின்றீர். இந்த நாளிலே கூட கர்த்தாவே, இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதியும். எங்களுடைய குறைபாடுகள், எங்களுடைய தப்பிதங்களை தயவாய் மன்னித்தருளும். Lord, cleanse us, O Father, even this morning. Lord, fill us with thy spirit, thy strength, Lord Father. Lord, if we are frown, if we are down, Lord Father, if we are sad, Lord, take away that sadness, that sickness in us, Lord Father, and Lord, fill us with your joy, Lord. தேவனே, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய மகிழ்ச்சி எங்களை சூழ்ந்து கொள்ள இந்த காலை வேளையிலே கூட நாங்கள் அப்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்து தேவனே நீர் வழி நடத்தும் அப்பா. இந்த முழு ஆராதனையிலும் தேவன் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபெறுவீராக. துதி பாடலின் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல்களை தேவன் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும் அப்பா. ஆண்டவரே, அது உமக்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கொண்டு வர தேவன் ஆண்டவரே அப்படியா எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த முழு ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்து தேவனை வழி நடத்தும். இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பின்வரும் பாடல்களை நாம் பாடி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Let's continue to worship our Lord by singing the songs that follow after this. நான் வாழுவேன்
உமக்கே உமக்கே இயேசு ராஜா. துதி கன மகிமை உமக்கே உமக்கே இயேசு ராஜா. அப்பா நன்றி ஏசப்பா நன்றி, உம்மாலே எல்லாமே ஆகுமே. அப்பா நன்றி ஏசப்பா நன்றி, ஆகாதது ஒன்றுமில்லையே. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீரே. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே நடந்திடுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே நடந்திடுமே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணுமே கோட்டையும் நீரே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணுமே கோட்டையும் நீரே. துதிகன மகிமை உமக்கே உமக்கே இயேசு ராஜா. துதிகன மகிமை உமக்கே உமக்கே இயேசு ராஜா. அப்பா நன்றி ஏசப்பா நன்றி, உம்மாலே எல்லாமே ஆகுமே. அப்பா நன்றி ஏசப்பா நன்றி, ஆகாதது ஒன்றுமில்லையே. மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தவரே. மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தவரே. உம்முள் தெளிந்த வல்லமையால் என்னை உயர்த்தீரே. உம்முள் தெளிந்த வல்லமையால் என்னை உயர்த்தீரே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணுமே கோட்டையும் நீரே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணுமே கோட்டையும் நீரே. துதிகன மகிமை உமக்கே உமக்கே இயேசு ராஜா. துதிகன மகிமை உமக்கே உமக்கே இயேசு ராஜா. அப்பா நன்றி ஏசப்பா நன்றி, உம்மாலே எல்லாமே ஆகுமே. அப்பா நன்றி ஏசப்பா நன்றி, ஆகாதது ஒன்றுமில்லையே. அப்பா நன்றி ஏசப்பா நன்றி, உம்மாலே எல்லாமே ஆகுமே. அப்பா நன்றி ஏசப்பா நன்றி, ஆகாதது ஒன்றுமில்லையே. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெப வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். லெட்ஸ் லுக் டு காட் இன் ப்ரேயர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு இந்த நாளிலேயும் உம்மை நாங்கள் ஸ்தோதரித்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கின்றோம். அப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் கர்த்தாவே, மட்டும் எங்களை காத்து நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு மாதங்கள் கர்த்தாவே நாங்கள் ஆன்லைனில் இப்படியாக இந்த ஆராதனையில் செலுத்தி நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ராஜா கர்த்தாவே, இந்த புதிய நாள் புதிய மாதத்துக்குள்ளாது கூட நாங்கள் வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் தயவு அன்பு எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் காத்தருளும், எங்களை நடத்தும். அப்பா, உம்முடைய சமூகம் பெலன் எங்களை ஆண்டவரை வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை காக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறீர். இந்த ஆண்டவரை நாளிலே கர்த்தாவை எங்களே தத்தம் செய்கின்றோம். மீண்டும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பா, இந்த உலகத்திலே ஆண்டவரை யார் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை காக்க முடியும்? அப்பா, நீரே எங்களை காக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீரே எங்களை நடத்தும் பரலோக பிதாவாய் இருக்கிறீர். அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கின்றோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். அப்பா, உம்முடைய மகிமை தொடர்ந்து ஆண்டவரை எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும். அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட நேரத்தின் தியானங்களிலே ஜெபங்களிலே கர்த்தர் கூட கடந்து வருவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes Lord, Holy Spirit, we invite you Lord Father in times of Lord when we do our own meditations, Lord Father, when we pray to you, as we read our Bible text, Lord Father, in our homes, we pray that Lord your mighty presence will fill us and lead us to a God. ஆண்டவரே, எங்களை அப்படியாய் தேவன் எங்களுடைய ஆண்டவரை தனிப்பட்ட ஜெப நேரங்களிலே தேவன் கூட வருவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிற எல்ரோஹியின் தேவன், எங்களை காண்கின்ற தேவன். அப்பா, எங்களை நடத்துவீர். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பீர். அப்பா,
இந்த நாளிலே கர்த்தாவையுமே நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம் அப்பா. அப்படியே திரு கரத்தினாலே எங்களை வைத்து தெய்வன் காத்தருளும், எங்களை நடத்தும் ஆண்டவரை. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் அப்பா. அந்த கொடிய வியாதியை தொடர்ந்து இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி போடுகின்றோம் ஆண்டவரை. எஸ் லார்ட், we come against this Lord Father COVID-19 disease, the name of Jesus. Oh Father, we pray that Lord you will give us a breakthrough. Oh Lord, ஆண்டவரே தேவன் எங்களுக்கு ஒரு விடுதலை, ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுப்பீராக கர்த்தாவே. எல்லா விதமான கர்த்தாவே அப்பா அடைக்கப்பட்ட வாசல்களை நசனாகிய இயேசுவின் நாமத்திலே அவைகளை கர்த்தாவே அப்பா விடுதலையாக்கி போடுகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதை திறக்கின்றோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே ஒரு விடுதலை தருவீராக அப்பா. ஆண்டவரே ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, போலீஸ் ஆண்டவரே அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. பேங்கிலே ஊழியம் செய்கிற வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே மற்ற இடங்கள் ஆண்டவரே பப்ளிக் பகுதிகளிலே ஆண்டவரே கடைகளிலே ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களை மறைத்து கொள்ளும் அப்பா. விடுதலை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் அப்பா. இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கு, கர்த்தாவே நாங்கள் விழுந்து போய்விடாத படிக்கு தொடர்ந்து உம்மிலே பலன் கொண்டு கர்த்தாவே இந்த கொடிய வியாதியை, இந்த கொடிய நாட்களை எதிர்த்து போராடி ஜெபித்து நாங்கள் ஜெயம் கொள்ள தேவன் உதவி செய்யும் அப்பா. மருத்துவ ரீதியிலே கொடுத்திருக்கிற எல்லா உதவிகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இம்மட்டும் காத்த எபினேசர் நீர் காப்பீரா ஆண்டவரே, எங்களை நடத்துவீர் அப்பா. ஆண்டவரே இப்படியாய் பல உதவிகள் வந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இன்னும் இந்த வேக்சினேஷன் ப்ரோசஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது சீக்கிரமாக எல்லாருக்கும் அது கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. தேவனே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. தேசங்கள் ஆண்டவரே அப்பா விதமாய் அரசாளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும், கிருபை தாரும் அப்பா. நீ வழிநடத்துதலை தாரும் ஆண்டவரே. தேவனே அப்பா இந்த நாட்களில் ஜனங்கள் என்ன கடந்து போகிறார்கள் என்று சொல்லி நீ அறிந்த தேவனாய் இருக்கிறீர். லார்ட் யூ நோ ஆல் அவர் ட்ரையல்ஸ், யூ நோ ஆல் அவர் பெயின்ஸ், அவர் ஸ்ட்ரகிள்ஸ் லார்ட் ஃபாதர். வி ப்ரே அன்டு யூ லார்ட். தேவனே உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கின்றோம் ராஜா. எங்களை வேலி அடைத்துக் கொள்ளும் பிள்ளைகள் கர்த்தர் தேவன் காத்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே வேலியின் காரியங்களை தேவன் காத்தருளும் அப்பா. ஆண்டவரே வெளியிலே வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம் அப்பா. அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் அவர்களை காத்துக்கொள்ளுவீராக. ஆண்டவரை பாதுகாப்பை நீர் தருவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சேதங்கள் எந்த நாச மோசங்கள் அணுகாதபடிக்கு தேவன் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ் லார்ட், we pray for protection of Father for our children. Oh Lord, our spouses who are staying abroad, oh Lord Father, staying for different districts, oh Lord Father, we pray that Lord your mighty presence, your covering will be upon them, oh Lord Father, with each one of them, oh Lord. We pray for deliverance, oh Lord Father. We pray for a protection, oh Lord Father, upon them, oh Lord Father. Shield us and guard us and guide us, oh Lord. ஆண்டவரே எங்களை தொடர்ந்து தேவன் அப்படியாக காத்தருளுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தேவன் நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே விதமாக ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய சபையின் ஊழியங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே விதமாய் ஜூன் மாதத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கடந்து வருகின்றோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே சீக்கிரமாக நாட்கள் கடந்து போகின்றது ராஜா. தேவனே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும். இந்த ஊழியங்கள் இன்னும் சிலை தூங்கி வளர கர்த்தாவே நாங்கள் ஆன்லைன்லேயே அநேக காரியங்களை செய்தாலும் கூட அது நன்மையும் கிருபையும் ஆண்டவரே உயர்வையும் உமக்கு உடைய நாமத்துக்கு கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஐக்கியங்களை நாங்கள் இழந்து போய்விடாத படிக்க ராஜா, இன்னும் ஐக்கியப்பட்டு பலப்பட்டு நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க பிழைக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் காத்தருளுவீர், எங்களை ஆசீர்வதிப்பீரப்பா, எங்களை நடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். இந்த தேசத்தின் ஆண்டவரே நன்மையான காரியங்கள், நன்மையான ஈவுகள் தேசத்துக்கு வந்து சேர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தீமை பொல்லாப்பு அணுகாதபடிக்கு தேவன் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுவீராய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு போதகர்களை கத்தர் மூடிக்கொள்ளும் மிஷினரி ஆண்டவரை இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆண்டவரை காத்துக்கொண்டு நடத்துவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரை ஏழை எளியோர்கள் பிரச்சனைகள் ஆண்டவரை யுத்தங்களிலே கர்த்தாவே வியாதியிலே ஆண்டவரே இந்த பிரச்சனைகளாலே தாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களை நாங்கள் நினைவு கொள்ளுகிறோம், மன்றாடுகிறோம் அப்பா. சமூகம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தேவன் ஆளுகை செய்யும், வழி நடத்தும். எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் தேவன் கேளும் அப்பா. இந்த நாளிலேயும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்ற மன்னா எங்களுக்கு தெளிவாய் வர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின் மூலியமாய் பேசும், சீக்கிரமாய் வர இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். நீ சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீர் ஆண்டவரே
இந்த வார்த்தை மூலியமாக எங்களோடு பேசும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரை பலத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க, ஆண்டவரே எங்களை இன்னும் திருத்திக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்களை ஆசுவத்து கத்தர் வழி நடத்துவீராய். இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலத்திலே இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. நல்ல ஆகாரத்தையும் எங்களுக்கு நீர் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த ஜூன் மாதத்திலே விசேஷித்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். உங்களுடைய பிறந்த நாட்கள், உங்களுடைய திருமண நாட்களை நீங்கள் அனுசரிப்பீர்களானால் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். we will bless them. அப்படியா நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் உங்களுடைய இடங்களிலே நீங்கள் நிற்கலாம், அல்லது உங்களுடைய வலது கையை நீங்கள் உயர்த்தி கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அப்படியாக நாம் ஒருமித்து நாம் உங்களை ஆசீர்வதிப்போம். Let's pray for those who are celebrating a special days in the month of June. Let's pray. நாம் ஜெபிப்போம். தேவனே, உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகின்றோம் அப்பா. விதமாய் கர்த்தாவே, ஆண்டவரே, வீடுகளிலே இந்த ஜூன் மாதத்திலே பிறந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம், ஆண்டவரே, தேவனுடைய ஒத்தாசை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம் அவர்கள் மேலே கர்த்தாவே இந்த வேளையிலே நீர் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய அனுக்கிரகம், அதிகாரம், வல்லமை அவர்கள் மேலே கடந்து வரும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான தடையின் காரியங்களை நீக்கி போடும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும். இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தியும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு பரம தகப்பனாய் இருக்கிறீர், பரம பிதாவாய் இருக்கிறீர், எங்களை நடத்தும் தேவ ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறீர். அப்படியாய் ஆண்டவரை திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த தம்பதிகளை தேவன் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலங்கள் தேவன் பிள்ளைகளோடு இருந்திருக்கிறீர். தேவனை ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஒத்தாசை, ஞானம், பலன், வழி நடத்துதல் இந்த பிள்ளைகளோடு எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்க. ஜூன் மாதத்திலே உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்தருளுவீராய். இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து அன்பானவர்களே, நாம் வேதம் வாசிக்கப்பட கேட்போம். நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் வசனங்கள் 42 தொடங்கி 51 முடிய. Today's scripture portion is taken from the Gospel of Matthew chapter 24 verses 42 to 51. We will hear the word of God to be read to us. மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளையிலே வருவார் என்று நீங்கள் அறியார் இருந்தபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் எவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன்னுடன் வேலைக்காரனை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளையில் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது கர்த்தருடைய வசனம். அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் கூட இவ்விதமாக மத்தேயு 24வது அதிகாரத்திலிருந்து இந்த கடைசி பகுதிகளிலே நாம் அவ்விதமாக இந்த நாளிலே வாசிக்கப்பட நாம் கேட்டோம். 42வது வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாக ஜாக்கிரதையாக இருங்கள், விழித்திருங்கள், என்னுடைய வருகைக்காக காத்திருங்கள் என்று தேவன் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். We heard
the word of God to be read to us from Matthew chapter 24, and especially from verse 42 to 51. And in verse 42 it reads like this: "Therefore keep watch, because you do not know on what day your Lord will come." ஆண்டவர் எப்படி எப்போ வருகின்றார் என்று சொல்லி நாம் அறியாத படிக்க அன்பானவர்களே நாம் காணப்படுகின்றோம். ஆகையாலே ஜாக்கிரதையாக நாம் வாழ இவ்விதமாக ஆயத்தமாக இருக்க கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு அன்பானவர்களே கம்மிங் சூன், சீக்கிரமாக கிறிஸ்து வருகின்றார் என்று சொல்லி அப்படியாக அன்பானவர்களே உங்களோடு சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்ள நான் கடந்து வந்திருக்கின்றேன். விசேஷமாக ரெவலேஷன் வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து இவ்விதமாக 5 சபைகளை மாத்திரமே சீக்கிரமாக நாம் பார்த்து அவ்விதமாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். I am going to speak about the 5 churches of the Spirit of God warned in those days, and it is a timely message. It's a timely warning that has been given to us. அன்பானவர்களே, அந்த எச்சரிக்கையின் வார்த்தை இந்த 21வது நூற்றாண்டிலையும் அந்த வார்த்தைகள் நமக்கும் அது சேரக்கூடியதாக அன்பானவர்களே இருக்கின்றது. ஆகையாலே அவ்விதமாக அந்த காரியங்களை நாம் அந்த சபையின் குறைபாடுகளை நாம் கொஞ்சம் பார்த்து அவ்விதமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சபைக்கும் ஒப்பிட்டு நாம் பார்த்து அப்படியாக கடந்து செல்வது அது ஆசீர்வாதமாக அன்பானவர்களே இருக்கும். விசேஷமாக இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் புஸ்தகத்தை அன்பானவர்களே நாம் பார்க்கும் பொழுது அது அவ்விதமாக ஒரு கடிதமாக அது காணப்படுகின்றது. See, the book of Revelation was written as a letter. அது ஒரு கடிதமாக எழுதப்பட்டது. எல்லா சபைகளுக்கும் அந்த கடிதத்தை அது அவர்கள் கொடுத்தார்கள். Especially they read this letter of prophecy இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையின் புஸ்தகமாக அல்லது மடலாக அது காணப்பட்டது. ஆகையாலே அப்படியாக எல்லா சபைகளிலேயும் அந்த வார்த்தையை அவ்விதமாக அவர்கள் வாசித்து அதில் தியானம் கொண்டு அப்படியாக அவர்கள் கடந்து வந்தார்கள். இது விசேஷமாக ஆசியா மைனர், இப்போது இந்த நாட்களில் துர்க்கி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இருந்த 7 சபைகளுக்கு அவ்விதமாக எழுதப்பட்ட வார்த்தைகளாக அது காணப்படுகின்றது. அண்ட் இட் வாஸ் ரிட்டன் இன் கிரேக்க மொழியிலே அன்பானவர்களே இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் எழுதப்பட்டது. ஸோ இந்த புஸ்தகத்தை நான் 22 அதிகாரம் அதில் இருக்கின்றது. ஆனால் முதல் 2-3வது அதிகாரம் வரலையும் இவ்விதமான சபைக்கான முக்கியமான தேவையான வார்த்தைகளை கிறிஸ்து அப்போஸ்தலர் யோவான் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். We see Christ revealing some important warnings and giving strength, some words of encouragement to the early churches, and those words do still appeal to us to the century. இந்த நாட்கள் வரையிலும் அன்பானவர்களே இந்த வார்த்தைகள் நமக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கின்றது. விசேஷமாக சொல்லப்போனால் 5 சபைகளுக்கு தேவன் எச்சரிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கின்றார். 2 சபைகள் மாத்திரம், சிமர்னாவும் பிலடெல்பியா என்று சொல்லப்படுகிற இந்த 2 சபைக்கு மாத்திரமே தேவன் அப்படியாக எந்த ஒரு எச்சரிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கவில்லை. ஸோ இந்த 5 சபைகளுக்கு கர்த்தர் சில எச்சரிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கின்றார். அதை அன்பானவர்களே ஒன்றாக நாம் பார்த்து சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அதை சம்பந்தப்படுத்தி நாம் பார்த்து கொள்ளும். லெட்ஸ் லுக் ஆல்சோ as a comparison to our own life, to our church and to our society at this age. ஆமென். ஸோ முதல் சபை எபேசியர் சபையாக அன்பானவர்களே அது காணப்படுகின்றது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் அவ்விதமாக கிறிஸ்து சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இஃப் யூ டு நாட் ரிப்பென்ட், ஜீசஸ் வில் கம் அண்ட் ரிமூவ் and I will remove your lampstand. உன்னுடைய விளக்கு தண்டை நான் நீக்கி போடுவேன், உன்னுடைய விளக்கை நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த சபை, இந்த எபேசஸ் சபை நாம் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே ஆதி அன்பை அவர்கள் இழந்து போனார்கள், ஆதி அன்பை இழந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் அப்படியாக நாம் வாசிக்கின்றோம். If you read from in chapter 2, Revelation chapter 2, we see how these
Ephesians church, Ephesus church, actually they lost their passion towards God and their church. ஆலயத்துக்கும் ஆண்டவருக்கும் அவர்களுடைய அந்த கருசனை, அந்த பாரம் இழந்தவர்களாக அன்பானவர்களே அவர்கள் காணப்பட்டார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் ஒரு சில நாட்களிலே நாம் சிறப்பாக உற்சாகமாக நாம் ஏங்குகிற நாட்கள் உண்டு. There are sometimes when we the newly converted Christians, they are so excited about Christianity. Amen. விதமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு சிலர் கிறிஸ்தவத்துவத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து வரும்பொழுது நாம் பார்க்கின்றோம் அவிதமாக உற்சாகம், அவ்வளோ ஒரு நம்பிக்கை பெலனோடு என்ன செய்கின்றார்கள், கர்த்தரை சேவித்து வருகின்றார்கள். ஆனால் நாட்கள் கடந்து போகிற பின்பு நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே, அந்த உற்சாகம், அந்த பெலன் என்ன செய்கின்றது, குன்றி போகின்றது, குறைந்து போகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதே தான் அன்பானவர்களே இந்த எபேசு சபைக்கு அப்படியாக சம்பவித்தது. We see these things have actually happened to this Ephesus church, and they drew their love towards God, their passion towards God actually reduced. அவிதமாக அன்பானவர்களே அந்த ஆதி அன்பை அவர்கள் இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். இந்த நாட்களிலே நாம் பரிசோதித்து நாம் பார்க்க வேண்டும். ஆமென். இந்த சபை அமென்சரா சபை தொடங்க பொழுது எவ்வளோ உற்சாகமாக நாம் செயல்பட்டிருப்போம். ஆதி நாட்களில் நிச்சயமாக அமேன் இந்த சபை ஒரு லோக்கல் கான்ஃபரன்ஸாக கடந்து வரும்பொழுது அமேன் இருக்கிற ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக எவ்வாறு நாம் செயல்பட்டிருப்போம். நிச்சயமாக அன்பானவர்களே நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஹவு we could have served. I wasn't here, எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அந்த எக்ஸைட்மெண்ட் அமேன் எல்லா சபைகள் ஸ்தாபிக்கும் பொழுது அந்த உற்சாகம், அந்த வைராக்கியம், அந்த நடத்துதல் தேவன் செய்கின்றார் என்று சொல்லுகிற அந்த நடத்துதல் அவிதமாக ரொம்ப எவிடென்ட்டாக இருக்கும். ஆனால் காலம் போகிற போக்கில் அன்பானவர்களே அவிதமாக இந்த பேஷன் இந்த உருக்கம் குறைந்து போகின்றதை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் காண்கின்றோம். ஆகையாலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகையால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், இந்த உருக்கம், இந்த நம்பிக்கை, இந்த ஆதி அன்பு இல்லாமல் போவோமானால் தேவன் அந்த சபையிலிருந்து அந்த விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் என்று சொல்லுகின்றார். இந்த விளக்கு என்று சொல்லப்படுகின்றது பழைய ஏற்பாடின் நாட்களிலே இவ்விதமாக அவர்களுடைய ஆலயங்களிலே அவைகளை வைத்திருந்தார்கள். இந்த நாட்கள் வரலையும் கூட இவ்விதமாக யூதர்கள் அவர்களுடைய ஆலயங்களிலே இந்த விளக்கு தண்டுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் வீடுகளிலே நாம் விளக்கு வைத்திருக்கின்றோம். what does light resembles, a lampstand resembles. ஆமென். இந்த விளக்கு தண்டு என்னத்தை குறிக்கின்றது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் பிரியமானவர்களே அது அதிகாரத்தை குறிக்கின்றது. Right? It resembles a church losing its authority and being a light to the world from its place. ஆமென். அவிதமாக நாம் ஆதி அன்பை விட்டு நாம் தூரம் நாம் கடந்து போவோமானால் அன்பானவர்களே தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய அந்த வல்லமை, தேவனுடைய அந்த ஆலோசனை, அந்த அனுக்கிரகம், வல்லமை, அதிகாரம் இழந்தவர்களாக அன்பானவர்களே அந்த சபை இருக்கும் என்று தேவன் அவிதமாக சொல்லுகின்றார். ஆகையாலே ஆதி அன்புலே உருக்கமாக நெருக்கமாக ஃபெலோஷிப் பண்ணுவதிலே, ஜெபத்திலே, ஆராதனை செலுத்துவதிலே நாம் தொடர்ந்து அன்பானவர்களே நாம் உற்சாகமாக நாம் தொடர்ந்து நிற்க வேண்டும். ஏனென்றால் அதிகாரம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இந்த விளக்கு அவிதமாக நமக்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஆனால் இந்த முழு பட்டணத்துக்கும் அது ஒரு ஒளியாக, அது சுவை கொடுக்கிற ஒரு இடமாக இந்த ஆலயம் காணப்படுகின்றது. ஆகையாலே தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கரிசனை காண்பிக்கின்றவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, இவ்விதமாக தேவனோடு நெருங்கி நடக்கின்றவர்களாக அன்பானவர்களே நாம் காணப்பட வேண்டும். We need to draw closer and live in the Lord Jesus Christ. ஆண்டவரோடு நெருங்கி நாம் வாழ வேண்டும். ஸோ முதல் சபை நாம் பார்க்கும் பொழுது ஆதி அன்பை விற்ற ஒரு சபை. எபேசஸ் சபை அவ்விதமாக ஆதி அன்பை அவர்கள் விற்று அவர்கள் வாழ்ந்தார்கள். இரண்டாவது சபையை நாம் பார்க்கும் பொழுது 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்விதமாக பெர்கமும் சபையை குறித்து அதில் போடப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக இந்த பெர்கமும் சபை அவர்
உலகத்தோடு இருக்கிற ஒரு சபையாக அந்த சபை காணப்பட்டது. இட் வாஸ் வேர்ல்ட்லி, ரைட்? பெர்கமம் சர்ச் வாஸ் வேர்ல்ட்லி இன் த சைட் ஆஃப் காட். ஆண்டவருடைய பார்வையிலே அவிதமாக பிரியமானவர்களே, தேவன் அவர்களை உலகத்தார், நீர் உலகத்தார் போலேயே நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லி அவிதமாக தேவன் பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உலகத்தார் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு சபை தான் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தை ஜெயிக்க வேண்டும். The church has to overcome the world. It has to be the beacon to the world and not the world to become the beacon to the church. இன்றைக்கு என்னது? சபையிலே வேறுபாடாக இன்றைக்கு அநேக காரியங்கள் நடைபெற்று வருகின்றது. உலகம் என்ன செய்கின்றது? சபையின் செயல்பாடின் காரியங்களை இந்த உலகம் நடத்தி வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். சில சமயம் ஒரு சிலர் பேசும் பொழுது நாம் பார்க்கின்றோம், உலகத்தின் காரியங்களை அந்த சபைக்குள்ளாக அவர்கள் கொண்டு வருகின்றதே. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ரூல்ஸ் என்ன செய்கிறாங்க? சபைக்குள்ளாக அதிகமாக கொண்டு வரார்கள். எல்லா காரியங்களும் நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று இல்லை, ஆனால் எல்லா காரியங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு இவ்விதமாக உலகத்தார் போலவே அன்பானவர்களை நாம் செயல்படணும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கை படுத்துகின்றது. ஸோ பெர்காமும் சபை அவ்விதமாக அந்த நிலைமைக்குள்ளாக காணப்பட்டார். இவர்களுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது பெர்காமும் சபை அவர்கள் சுற்றிலும் இவ்விதமாக விக்கிரகங்கள், பெரிய பெரிய விக்கிர ஆலயங்கள் அந்த நாட்களிலே, அந்த ரோமாவி நாட்களிலே காணப்பட்டது. ஜியோஸுடைய ஆலயங்கள், இவ்விதமாக ஸ்கிலப்பியன் என்று சொல்லப்படுகிற ஆலயங்கள், பெரிய பெரிய விக்கிர ஆலயங்கள் அது சுற்றிலும் காணப்பட்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இவ்விதமாக இந்த ஆலயங்களுக்கும் போவார்கள், பிறகு தேவனையும் ஆராதித்து கடந்து வந்தார்கள். ஸோ இப்படியாக ரெண்டு வேறுபாடான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்ததுனால ஆண்டவர் சொல்கின்றார், அவர்கள் இவ்விதமாக உலகத்தோடு அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். they are worldly என்று தேவன் அப்படியாக இந்த சபையை கர்த்தர் எச்சரிக்கைப்படுத்துகின்றார். ஆண்டவர் சொல்கிறார், if you do not repent, I will come and fight against you with the sword of my mouth. என்னுடைய வார்த்தை வைத்து நான் என்ன செய்வேன்? நான் உன்னோடு போராடுவேன். தேவனுடைய வார்த்தை, ரைட்? we know the word of God is the sword. ஆண்டவருடைய வார்த்தை பட்டயமாக இருக்கின்றது அன்பானவர்களே. அது நம்மளுடைய இருதயத்தை மாற்றும், நம்மளுடைய இருதயத்தை குத்தும். நம்மளுடைய பாவங்களை அது கழுவக்கூடியதாக இருக்கிறது, நம்மளுடைய தப்பிதங்களை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கின்றார், நீ மனம் திரும்பாவிட்டால் இந்த வார்த்தையினாலே நான் என்ன செய்வேன்? நான் தண்டிப்பேன், இந்த வார்த்தையினாலே நான் பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 96:13, in Psalms 96 verse 13 it reads like this: they will sing before the Lord, for he comes to judge the earth. He will judge the world in righteousness and the people in his truth. The Lord will come to judge the world, and he will judge the world in his righteousness and his truth. எனக்கு இதுதாங்க அர்த்தம். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். 96 சங்கீதம் 13 வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்ப்பார்? அவருடைய சத்தியத்தின் நீதினாலே தேவன் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்ப்பார். ஸோ இந்த ரோமாவி இந்த பெர்காமும் சபைக்கு ஆண்டவர் அதை தான் வெளிப்படுத்துகின்றார். தட்ஸ் வாட் கிரைஸ்ட் இஸ் telling us, that he will judge us in his truth and in his righteousness. அவரோட நீதியோடு அன்பான தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்மை நியாயம் தீர்க்க அவர் கடந்து வருகின்றார். ஆகிய இந்த வார்த்தையை நாம் அறிந்து புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக வேதத்தை வாசிக்கலாம், அதிக நேரம் நமக்கு இருக்கின்றது. இந்த மீண்டும் லாக்டவுன் நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். மீண்டும் அன்பானவர்களே, இந்த வசனங்களை வாசித்து, வார்த்தைகளை வாசித்து கடந்து போவது அது மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது. இன்னொரு வசனம் கூட காணப்படுகின்றது. ரோமர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில், in Romans chapter 2 verse 16 we read like this: this will take place on the day when God will judge men's secret through Christ, as my gospel declares. சுவிசேஷம் சொல்லுகிற வண்ணமாக இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் நம்மளுடைய யோசனைகளை நம்ம தனிமையிலே மறைவாக இருக்கிற யோசனைகளை கூட தேவன் என்ன செய்கின்றார்? அதை நியாயத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருகின்றார். God will bring
whatever we think, our thoughts to judgment. நீதிக்குள்ளாக தேவன் கொண்டு வருகின்றதே இந்த வசனம் அவ்விதமாக சுற்றி காண்பிக்கின்றது. ஆகையால் முதல் சபை இவ்விதமாக ஆதி அன்பை விட்ட ஒரு சபையாக காணப்பட்டார்கள். இரண்டாவது சபை உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டு அவ்விதமாக கிறிஸ்துவை மறுதலித்து கடந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது சபை தியாத்திரா சபை. The third church is தியாத்திரா இவ்விதமாக அந்த பகுதியிலே பர்பிள் டை, அந்த பர்பிள் ஆமென், அந்த கலர் செய்கிற அந்த கலர் அந்த பகுதியில் அதிகமாக செய்தார்கள், பர்பிள் டை. And we see there was a woman that came from this particular place which served with Paul. பவுலோடு ஒரு ஊழியர், ஆமென், இந்த பகுதியிலிருந்து ஒரு பெண் கூட அந்த ஊழியர் கடந்து வந்தாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். தியேத்ரா அன்பானவர்களே, அவர்கள் காம்ப்ரமைசிங், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் ரெட்ட வேஷம் போட்டு அவ்விதமாக அவர்கள் செயல்பட்டு கடந்து வந்தார்கள். இவ வெரி காம்ப்ரமைசிங். அப்படின்னா டுடூட் அத்தாஸ் பாகர்னு சொல்லுவாங்க மலாயில். ஆமென். they were neither on God's side or on the other side, but they were in the middle. ரெண்டையும் அவர்கள் செயல்படுத்தி அவர்கள் கடந்து வந்தார்கள். அப்போ இந்த சபைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? If you do not repent, I will make the false prophets and their followers suffer intensely. He will strike the followers dead and repay each according to his or her deeds. ஆமென். இவ்விதமாக அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு நான் அவர்களை தண்டிப்பேன். அந்த பகுதியிலே, இந்த சபையிலே அன்பானவர்களை நாம் பார்க்கும் பொழுது அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இந்த சபையிலே உபசரித்து வந்தார்கள். சில காரியங்களை வேறுபாடாக அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அமேன். செக்ஸ் போன்ற காரியங்கள், அமேன், உணவு போன்ற காரியங்களுக்கு இவ்விதமாக நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடலாம். அமேன். படைக்கப்பட்டதும் சாப்பிடலாம், படைக்க இல்லாததையும் நீங்கள் சாப்பிடலாம். செக்ஸ் போன்ற காரியங்கள், அமேன், மனைவிகள் வைத்திருப்பது, அமேன், புருஷர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள், அமேன், அவர்கள் வேறுபாடாக இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களாக அப்படியாக காணப்பட்டார்கள். ஸோ இந்த சபை அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். விக்கிர காரியங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருடைய காரியங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கள்ள தீர்க்கதரிசிகளையும் நான் தண்டிப்பேன், அப்படியாக அதை பின்பற்றி வருகிறவர்களையும் நான் தண்டிப்பேன். வியாதிக்குள்ளாக கடந்து செல்வீர்கள், மரணத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே தெளிவாக பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். Christ says very sternly, right? He says that he will put you to death bed or to death or to sick bed. ஆமென். இவ்விதமாக சில தண்டனைகள், ஆமென், ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம், இவ்விதமாக ஆண்டவரை பின்பற்றாமல், ஆமென், விக்கிற காரியங்களை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் இவ்விதமாக அவர் வேதனை அடைகின்றார் என்று சொல்லி வேதாகமத்திலே அன்பானவர்களை நாம் தெளிவாக நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாடின் நாட்களிலும் ஜனங்கள் கிறிஸ்துவை ஆண்டவரை பின்பற்றாதபடிக்கு பல தீமையான காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள். ஸோ அப்படியாக அவர்கள் செயல்படும் பொழுது தேவன், ஆமென், தண்டனைகளை அவர் அவர்களுக்கு அனுபவித்தார் அல்லது தண்டித்தார். சில தண்டனைகள் அவர்களுக்கு விரோதமாக கடந்து வந்தது. அண்ட் பல பாடுகளை அவர்கள் அனுபவித்தார்கள். ஸோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. எல்லா காரியங்களுக்கும் நாம் ஓகே சொல்லி அன்பானவர்களை கடந்து போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கும் நீதிக்கும் நாம் எழும்பி நிற்க, நீதியாக நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? we need to stand for justice and for the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நிலைத்து நிற்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அது ஒரு மேலான ஒரு அழைப்புதலாக மனதிலே காணப்படுகின்றது. எட்வின் ஹபிள் செப்பின் என்று சொல்லப்படுகிறவர், அவர் என்ன சொல்லுகின்றார்? நியூட்ரல் men are the devil's allies. ஆமென். இந்த நியூட்ரலாக இருக்கிறவங்க, இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லாதவர்கள், இந்த எட்வின் ஹபிள் என்று சொல்லுகிறார், அவர்கள் பிசாசை சார்ந்தவர்கள். ஆமென். they neither do good nor bad.
they are in the middle, and he says, no, you are bad. So we got to stand for justice. நீதிக்காக அன்பானவர்களே நிற்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த தியாத்ரா சபை காம்ப்ரமைசிங், 2 வழிகளிலேயும் அவர்கள் இந்த சைட்டும் அந்த சைட்டும் சேர்ந்து அவர்கள் இடைப்பற்றவர்களாக அப்படியாக காணப்பட்டார்கள். 4வது சபை சார்டிஸ். அந்த சார்டிஸ் சபை அவர் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே செத்த சபையாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஸ்பிரிச்சுவலி டெட் இன் chapter 3, right? Revelation chapter 3 verses 2 and 3 we read about this church. இந்த சபை குறித்து தேவன் எழுதுகின்றார். Right? It reads like this: wake up, strengthen what remains and is about to die, for I have not found your deeds complete in the sight of God. ஆமென். உன்னுடைய செய்கள் எதுவும் இல்லாமல் இருக்கின்றது, செத்த சபையாக இருக்கிறாய். யூ ஆர் டெட். நீ செயலற்ற ஒரு சபையாக. ஆமென். விசுவாசம் இல்லை, ஆமென், ஜெபம் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் உறுதியான நம்பிக்கை இல்லை, ஆமென், எந்த ஆக்ஷனும் இல்லாத ஒரு சபையாக அப்படியாக என்ன செய்யப்பட்டது, அப்படியாக காணப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த சபைக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா, அப்படி ஆவிக்குரிய ரீதியில் மரித்து ஆமென் நம்ம இருந்தோன்னு சொன்னால் ஆண்டவருடைய நேரத்தை அறியாதபடிக்கு நாம் காணப்படுவோம். ரைட்? திஸ் how the Lord says, if they do not wake up and repent, I will come like a thief and they will not know at what time he will come to them. ஆமென். இந்த ஆவிக்குரிய ரீதியிலே அன்பானவர்களே நாம் செத்தவர்களாக நாம் இருப்போம்னா, ஆவிக்குரிய ரீதியிலே அன்பானவர்களே நாம் பலன் கொள்ளாமல் இருப்போம்னா, நேரங்கள் காலங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுவோம். we will be people who are unable to follow the time. We would not know the time of what God is going to do. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை கேளாமல் அவிதமாக அதை அறியாத நிலைமையிலே அன்பானவர்களே நாம் காணப்படுவோம். ஆகையாலே நாம் ஆவிக்குரிய ரீதியிலே இவ்விதமாக விழித்திருப்பது, ஆவிக்குரிய ரீதியிலே நாம் உற்சாகமாக ஆமென் விழித்திருப்பது நலமாக இருக்கும். சபையாக கூட நாம் விழித்திருப்பது அன்பானவர்களே அவசியமாக இருக்கின்றது. ஆமென். கடந்த வாரங்களிலே நான் இந்த 5 கன்னிகைகளை குறித்து கூட நான் பிரசங்கித்திருக்கின்றேன். I've shared to you about the 10 virgins, right, in Matthew chapter 25. மத்திய 25வது அதிகாரத்தில் இந்த 5 ஞானமுள்ள கன்னிகைகள் அப்புறம் ஞானமற்ற கன்னிகைகளை குறித்து நாம் பார்த்தோம். ஆமென். இந்த 5 ஞானமுள்ள கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தார்கள். they were prepared for the bridegroom to come. அந்த groom வருவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அப்போ இயேசுடைய வருகை அவர்கள் அறிந்து ஆமென் ஆயத்தமாக இருந்ததுனால ஆண்டவர் வரும்பொழுது அப்படியாக அவர் எடுத்து சென்றார். Christ was able to take them. God was the groom was able to take them into the banquet. அப்படியாக அந்த சந்தோஷமான நாட்களுக்குள்ளாக அழைத்து செல்ல அப்படியாக அவர் கடந்து வந்தார். கிறிஸ்து அதை வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஆவிக்குரிய ரீதியிலே அன்பானவர்களே நாம் விழித்திருக்கிறவர்களாக உற்சாகம் அடைகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இறுதியாக 5வது சபை லவுடிக்கியா சபை. ஆமென். இந்த சபை ஒரு சிலருக்கு தெரியும். ஆமென். இது 3வது அதிகாரம் 15-16வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆமென். ஆண்டவர் இந்த சபை எப்படி பார்க்கின்றார்? இந்த சபை ஆக்சுவலி ஒரு நீர் ஊற்று அண்டை அந்த சபை இருந்த ஸ்ப்ரிங். right? The water is neither, it's actually spring water. அந்த இடத்துல அதிகமாக தண்ணீர் பாய்ச்சல், தண்ணீர் கடந்து வருகிற ஒரு இடம் இந்த லவுடிக்கியா இடமாக அது அப்படியாக காணப்பட்டது. அண்ட் ஆண்டவர் இந்த இடத்தை வைத்து ரிசம்பிள் பண்ணி இந்த சபையை அவர் எச்சரிக்கின்றார். இந்த சபை ஆண்டவர் எப்படி சொல்லுகின்றார்? இந்த சபை வெதுவெதுப்பான ஒரு சபை. ஆமென். அனலும் இல்லை குளிரும் இல்லை என்று சொல்லி அப்படியாக இந்த லவுடிக்கியா சபையை அன்பானவர்களை கர்த்தர் சொல்லுகின்றார். You see how Christ amen shares
or tell about this church. He says, if they do not repent, Jesus is about to spit them out of his mouth. அவள் வாயிலிருந்து அப்படியாக எடுத்து போடுகின்றார். ஏன் அப்படி சொல்கிறேன்? So because you are lukewarm, neither hot nor cold, I am about to spit you out of my mouth. ஆமென். 16வது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ வெதுவெதுப்பாக இருக்கிறாய், நீ அனலும் இல்லை, உனக்கு குளிரும் இல்லை என்று சொல்லி அப்படியாக தேவன் பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அநேகர் அன்பானவர்களே இந்த 21வது நூற்றாண்டில் இந்த சபையை முன்வைத்து சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த 21வது நூற்றாண்டில் உள்ள சபைகள் இந்த சபைக்கு ஒப்பாய் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நாட்களில் உள்ள சபைகளை நாம் பார்க்கும் பொழுது அனலும் இல்லை குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அப்படியாக கடந்து வருகின்றதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில சபைகள், எல்லா சபைகளும் கிடையாது, எல்லாமுமே இருக்கின்றது என்று சொல்லி அவ்விதமாக ஒரு சோசமான ஒரு நிலைமைக்குள்ளாக they get into a comfort situation, ஒரு சொகசமான ஒரு நிலைமைக்குள்ளாய் போகிறதுனாலே அந்த சபை அனல் அற்ற ஒரு சபையாக மாறிவிட்டது என்று சொல்லி அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். ஆமென். ஸோ இவ்விதமாக அன்பானவர்களே தேவனுக்குள்ளாக நாம் கனி கொடுக்கிற ஒரு சபையாக நாம் காண வேண்டும். we need to bear fruit, we need to bear much faith. Our faith need to be in action. ஆமென். நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அவிதமாக அன்பானவர்களே பலனாக நமக்கு கடந்து வர வேண்டுமா? இட் ஹேஸ் டு கம் has a strength to us. நமக்கு நம்முடைய சபைக்கு அது உற்சாகமாக பலனாக கடந்து வரக்கூடிய காரியமாக இந்த நாட்களிலே நாம் செயல்பட அன்பானவர்களே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகையால் இந்த 5 சபைகளுக்கு தேவன் எச்சரிக்கையான வார்த்தைகளை கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் சபைக்கு ஆண்டவர் சொல்கின்றார் இவ்விதமாக, ஆமென், ஆதி அன்பை அந்த சபை விற்ற ஒரு சபையாக காணப்படுகின்றது. பெர்காமும் சபையை பார்த்து உலகத்தோடு நீர் கடந்து போன ஒரு சபையாக இருக்கின்ற என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். காம்ப்ரமைசிங் தியாத்ரா இவ்விதமாக இந்த ரெட்ட வேஷம், இதுக்கும் ஓகே அதுக்கும் ஓகே என்று சொல்லப்படுகிற காம்ப்ரமைசிங்கான ஒரு சபையாக இருந்தது. சார்டிஸ் ஆவிக்குரிய ரீதியிலே செத்த ஒரு சபையாக காணப்பட்டது. இறுதியாக லவுடிக்கியா சபையை பார்க்கும் பொழுது கம்ப்ளசன், ஆமென், அவைகள் அனலும் இல்லை குளிரும் இல்லாத ஒரு சபையாக லவுடிக்கியா காணப்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் கண்ணோக்கி நாம் பார்ப்போமே. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்து எவ்வாறு செயல்படுகின்றார்? how much time does we give to our Lord Jesus Christ in our personal life? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் நாம் ஜெபிக்கின்றோம்? எவ்வளோ நேரம் அன்பானவர்களை வேதத்தை வாசித்து தேவனை நாம் தேடி பிறருக்காக நாம் ஜெபித்து நாம் கடந்து வருகின்றோம்? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அனல் இருக்கின்றதா? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வல்லமை இருக்கின்றதா? அதிகாரம் இருக்கின்றதா? இஸ் there authority? இஸ் there power? இஸ் there Christ reigning in our life? நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படியாக அன்பானவர்களை செயல்படுகின்றாரா? அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றதா? நம்மளுடைய சபையிலே காணப்படுகின்றதா? இன்றைக்கு அதிகமாக நாம் யோசிக்கக்கூடியவர்களாக, அதிகமாக இதை குறித்து பார்க்கக்கூடியவர்களாக அன்பானவர்களே நாம் காணப்படுகின்றோம். ஏனென்றால் கடைசி காலமாக இருக்கின்றது, கடைசி நேரமாக இருக்கின்றது. தேவன் வரக்கூடிய நாட்கள் மிகவும் சமீபம். God is going to come very soon. ஆண்டவர் சீக்கிரமாக வர இருக்கின்றார். ஆகையாலே இந்த நாட்களிலே அன்பானவர்களே ஆயத்தப்பட்ட சபையாக, ஆயத்தப்பட்ட மன வாட்டியாக இந்த நாட்களிலே நாம் காணப்படுவோம். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா வழிகளிலேயும் நம்மை காத்து பலப்படுத்தி நடத்துவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. ஜீவனுள்ள தேவனே, கர்த்தாவே, இந்த நாளில் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய மகத்துவமான நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கின்றோம். ராஜா, எல்லா நாட்களிலேயும் எங்களுக்கு நன்மை செய்கின்றீர், எங்களை காத்து நடத்துகின்றீர், எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். அப்பா கர்த்தாவே, இந்த 5 சபைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் எவ்வாறு இந்த சபைகளை பார்த்து வேதனை அடைந்திருப்பீரப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஆதி சபைகளாக இருந்தார்கள். அந்த நாட்களில் அப்போ தான் ஆண்டவரே ஊழியங்களை தொடங்கி வருகிறார்கள். ஏறக்குறைய 60-70 ஆண்டுகள் நீர் கடந்து போன பிறகு ஆண்டவரே இந்த சம்பவங்களை நாங்கள் கேட்கின்றோம், வாசிக்கின்றோம். அப்பா ஆண்டவரே, இந்த
வார்த்தையை சபைகளுக்கு நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கை எப்படியாய் இருக்கிறது ராஜா, எங்களுடைய சபை எப்படியாய் இருக்கின்றது, இன்றைக்கு நீர் எங்களை பார்த்து கேட்பீரானால் ஆண்டவரே எவ்வாறு எங்களை குறித்து நீர் பேசுவீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. இந்த நாளிலே கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம், எங்களே தத்தம் செய்கின்றோம், எங்களே அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. எங்களுடைய தப்பிதங்களை மன்னியும், எங்களுடைய குறைபாடுகளை மன்னியும் ஆண்டவரே. நம்பி ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து செயல்பட, கர்த்தாவை ஜீவிக்க, பிழைக்க எங்களுக்கு தொடர்ந்து கிருபைத்தான். நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வெளியேற பெற்ற நாமத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் இறுதி பாடலை நாம் பாடுவோம். அதுக்கு பிறகு நாம் நற்கருணை ஆராதனை வேலைக்குள்ளாக அப்படியாக நாம் தொடர்ந்து நாம் கடந்து செல்வோம். Let's sing the closing song and after that we will do the communion. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் திருவிருந்து ஆராதனை முறைமை வேலைக்குள்ளாக அப்படியாக நாம் கடந்து செல்வோம். லெட்ஸ் டூ தி கம்யூனியன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டுகெதர் விதமாக அன்பானவர்களே நாம் கடந்து செல்வோம். இந்த கீழ்வரும் அந்த ஆர்டரை நீங்கள் சேர்ந்து கூறும்படியாக உங்கள் யாவரையும் நான் அழைக்கின்றேன். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகின்றோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம், அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆமென். அன்பானவர்களே, நாம் ஜெப சிந்தையோடு நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே.
அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கும் நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கு நினைப்புட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து நமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுவாபத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேர்களுக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை அன்பானவர்களே நாம் சேர்ந்து நாம் கூறுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகின்றோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கு ஆகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம். அவருடைய சாயலில் நாங்கள் வளருவோம். அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நாட்கள் எங்களுக்கு பங்கு பெற கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும். ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது சபை குடும்பத்தின் தலைவர்களோ அல்லது தலைவியோ இப்பொழுது நீங்கள் இவ்விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எலமெண்ட்ஸை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இப்பொழுது நீங்கள் பகிர்ந்து கொடுக்கபடியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அன்பானவர்களே, விதமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக கோர சிலுவையிலே பாடுகளுக்காக அக்கிரமங்களுக்காக விதமாக அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. விதமாக அவருடைய இரத்தம் நமக்காக கோர சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்டது. இந்த நாளிலே விசுவாசத்துடன் அவருடைய சரீரத்திலையும் அவருடைய இரத்தத்திலையும் அன்பானவர்களே நாம் பங்கு பெறுவோம். மாணவர்களே, நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உம்மை ஸ்தோதரித்து இந்த நாளிலே உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வசனங்களை தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எல்லா நேரங்களிலும் எங்களோடு கூட கடந்து வருகிறீர் ஆண்டவரே, எங்களை நடத்துகிறீர்.
எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. உம்முடைய திருக்கரம் இந்த நேரத்தில் கூட எங்களை மூடிக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்து கழுவிருக்கிறீர் அப்பா. உம்மோடு உம்முடைய மேசையிலே அமர எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே, விசுவாசத்துடன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம் என்று சொல்லி நீர் திரும்ப வரும் அளவும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு உமக்காய் தொடர்ந்து ஆண்டவரை ஊழியம் செய்து ஜீவிக்க பிழைக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து பிரவேசிக்கும் பொழுதும் தெய்வீக சமாதானம், கிருபை, தயவு, அன்பு எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வெளியேற பெற்ற நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம், பிதாவாகிய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் நிலைத்திருக்க கடவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து எல்லா வழிகளிலேயும் உங்களை பலப்படுத்தி தேவன் நடத்துவாராக. May the good Lord continue to bless you and keep you throughout this week, and may His mercy continue to envelop each one of us. God bless you. Amen.